வணக்கம் பெரியப்பா. சொல்லுப்பா. நான் பல்லடம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பேர் மிதுனா. ஒரு நாடு எப்போ பொருளாதார சுதந்திரம் அடையுதுன்னு நீங்கள் உணர்றீங்க? பொருளாதார விடுதலை பெறாத நாடு சுதந்திர நாடே கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். சுதந்திரம்ங்கிற ஒற்றை சொல்லில் பல படிநிலைகள், பல அடுக்குகள் இருக்குது. சரியாப்பா? இங்கே பாருங்கள். முதல்ல மனிதனின் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற, உயர்வு தாழ்வு பாராட்டுகிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மேல் சாதி கீழ் சாதிங்கிற பாகுபாடு இருக்குல்ல, அது இல்லாத சமூக விடுதலை வேணும். அடுத்தது ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு பாராட்டுகிற அந்த வர்க்கம் இருக்குல்ல, அந்த பாகுபாடு இல்லாத, ஏழை பணக்காரன் வேறுபாடு இல்லாத வர்க்க விடுதலை வேணும். பிறகு ஆண் பெண் என்று பாலியல் வேறுபாடு பாராட்டுகிற அந்த நிலை இல்லாத, ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்கிற பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை வேண்டும். இந்த 3 படிநிலையில் விடுதலைக்கு பிறகு மேலான ஒரு விடுதலை இருக்கு, அதுதான் பொருளாதார விடுதலை. பொருளாதார அடையாத நாடு அடிமைதான். இந்தியா விடுதலை பெற்ற நாடு என்றால் 156 கடன் பெற்றிருக்கிற நம் நாடு விடுதலை பெற்ற நாடா அடிமை நாடா? நீங்கள் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க, ஒரு 1000 ரூபா வாங்கிட்டீங்க, கொடுக்க முடியலன்னா அவர் எஜமான் ஆயிடுவார், நீங்கள் அடிமையாயிரு, கை கட்டிடுவீங்க. அப்போ நீங்கள் அடிமை தான். இப்போது இந்த நாட்டில் நிறுவுகிற மெட்ரோ, 8 வழிச்சாலை, ஏர்போர்ட் விரிவாக்கம், போர்ட் விரிவாக்கம், புதிய புதிய துறைமுகங்கள், இந்த விண்ணூர்தி நிலையங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யாருடைய திட்டம்னு நினைக்கிறீங்க? அது உலக வங்கியினுடைய திட்டம், கடன் கொடுத்த எஜமானுடைய திட்டம். அது நீங்கள் அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை படிச்சிங்கன்னா அதிலே தெரியும். உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு கடன் கொடுப்போம், பொருளாதாரம், தொழில், பாதுகாப்பு, இதில் எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக அவர்களை கையெழுத்து வாங்கிட்டு பயன்படுத்துவோங்கிறான். அந்த உங்கள் நாட்டு தலைவர்கள் உங்கள் நாட்டில் ஏர்போர்ட்டு கட்டுதல், ரோடு போடுதல், இந்த போர்ட்டு துறைமுகம் கட்டுதல், இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள்ங்கிறான். அப்போ பொருளாதார விடுதலை அடையாத ஒரு நாடு அடிமைதான். எஜமான் என்ன சொல்றாரோ அதான் நீங்கள் கேட்க முடியும். இப்போ விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால பொருளாதார விடுதலை அடையணும்னா தற்சார்பு, தாய்மை, பசுமை பொருளாதாரத்துக்கு நீங்கள் வரணும். அது காந்தியினுடைய உதவியாளர் நம்ம தாத்தா ஜேசி குமரப்பா எழுதின புத்தகத்தை நீங்கள் தாய்மை பொருளாதாரம்னு இருக்குது, நீங்கள் வாங்கி படிங்க.